ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிராவல் விலாக் தாங்க. அது எங்க போனோம் என்ன பண்ணோன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரயில்வே மியூசியம் தாங்க. இது நம்ம ஐசிஎஃப் ஆண்ட இருக்கு. ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்ற சில்ட்ரன்ஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம். எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். மண்டே ஹாலிடேங்க. ஸோ மீதி நாள்லாம் இருக்கு. இதில் இருக்க ஒருத்தருக்கு கம்மி தாங்க. சின்ன பசங்களுக்கு இன்னும் கம்மி. நான் டிக்கெட்டோட ப்ரைஸ் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்க, உள்ளே போனோடனே டிக்கெட் அந்த ட்ரெயின் மாதிரி இருக்காங்க தான் டிக்கெட் வாங்கணும். வாங்கிட்டு இங்கே போனீங்கன்னா என்ட்ரன்ஸுங்க. இங்கே போயிட்டு நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா கேலரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் சைடில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு போனாங்க. சைடில் பாருங்க ஒரு குட்டி இன்ஜின் இருக்குது. ஸோ அப்புறம் பீரங்கி பசங்கள்லாம் இதை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் இருக்குங்க. அது மாதிரி ட்ரெயினை இங்கே தான் நம்மளுக்கு நிறைய ட்ரெயினில் தயாரிக்கிற இடம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்குது. 1 ஹவருக்கு 1 ஹவர் டாய் ட்ரெயின் இருக்குது. அதில் இந்த இடத்தையே 2 வாட்டி சுற்றி காமிக்கிறாங்க. நாங்கள் போன டைமில் அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் போகும்போது நல்லா ஒரு என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் போயிருக்கிறது எங்கள் பெரியண்ணன் ஃபேமிலியோட. பெரியண்ணன், அண்ணி, ஜோனா அண்ணன் பசங்க. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது பாருங்க மெட்ரோ ட்ரெயின் மாதிரி. ஸோ இதில் பசங்க ஏறி நான் ஓட்டுறேன்னு சும்மா ஆக்ஷன்லாம் கொடுத்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தோம். பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்கே சுற்றி இதை பாருங்க, இதெல்லாம் அங்கே இருக்க பொருட்களை வச்சே பண்ணது. அதை யார் செஞ்சாங்கன்றவங்க பேர் போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்க அந்த கொக்கி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது யார் பண்ணாங்கன்னு பாருங்க, இங்கேயும் போர்டில் பேர் எழுதியிருக்காங்க. எதையுமே வீணாக்காம கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கிரவுண்டும் இருக்கு. நீங்கள் லஞ்ச் கொண்டுட்டு போட்டால் அங்கேயே சாப்பிட்லாம். நீங்கள் மினிமம் ஒரு கேன்டீனும் சின்னதாக தான் இருக்கு. ஆனால் அங்கே ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கு. பசங்க விளையாட்டுக்கு பிளே கிரவுண்டும் இருக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி ட்ரெயினுங்க, பழைய ட்ரெயினுங்க நிற்க வச்சிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம லோக்கல் ட்ரெயின் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எப்பப்போ தயாரிச்சாங்க அதுலயே அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ பசங்களுக்கு நம்ம இதை பற்றி சொல்லலாம். ஹிஸ்ட்ரியை நல்லா, ட்ரெயின் எப்போ உருவாச்சு, எப்போ கண்டுபிடிச்சாங்க, இதில் என்னென்ன நம்ம ஐசிஎஃப்ல எப்போ தொடங்கினாங்களாம் இருக்கு. இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஐசிஎஃப் சில்ட்ரன்ஸால வரைஞ்சதுன்னு இருக்கு. இதான் கேன்டீனுங்க. இங்கே டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், பிஸ்கெட்டு, சிப்ஸ் அது மாதிரி ஐட்டம் மட்டும் தான் இருக்குங்க. நேராக இருக்க அந்த இடத்துல நம்ம ஃபுட்டு கட்டின்னு வந்தால் உட்காந்து சாப்பிட்லாங்க. நல்ல பெரிய இடமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இது டைமண்ட் கேலரின்னு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குட்டி குட்டி ட்ரெயின்லாம் கண்ணாடிக்குள்ள வச்சிருக்காங்கங்க. இது என்னென்ன பேரோட இருக்கு, இது எப்போ உருவாக்குனாங்க, யாரெல்லாம் துவங்கினாங்கன்னு இருக்கு. ஸோ இந்த போர்டில் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை பிள்ளைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுப்பாங்க. சார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் வந்திருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது கொல்கத்தா மெட்ரோ. நம்மளுடைய முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அக்டோபர் 2, 1955 இதை தொடங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவோட நல்லா கிளியராக கொடுத்துருக்காங்கங்க. ரொம்ப சூப்பரான மெமரிஸ் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும்போது நல்லா தெரிஞ்சுப்பாங்க நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை. சுதந்திரத்துக்கு பிறகு இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி பண்ணாங்கன்றது நம்மளுடைய அதுவும் சென்னையிலே இதை தயாரிச்சிருக்காங்கன்னும் போது ட்ரெயின்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதை நம்மளுக்கு பிள்ளைக்கு சொல்லும் போதும் அவங்களும் இன்ட்ரெஸ்டாக கேட்டாங்க. இது என்ன ட்ரெயின் பாருங்க. அப்புறம் இங்கேயும் பாருங்க, எல்லா தலைவர்களும் எப்பப்போ இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதுவை பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுதுங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இதையும் பார்த்துருக்காங்க. இது லால் பகதூர் சாஸ்திரி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இந்த பாருங்க, இந்த குட்டி ட்ரெயின். இது பாருங்க, இந்த ட்ரெயின் பேர் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்னு சொல்லிட்டு அப்ப விட்டுருக்காங்க. இது பாருங்க, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் காட்ரா டு நியூ டெல்லின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட மாடல் பாருங்க. ஸோ இதுமாரி ஒவ்வொன்றுத்துக்கும் மாடல் வச்சு நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ஒரு நாள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க. 1 டே நல்லா என்ஜாய் பண்ணலாம். கம்மி பட்ஜெட்டில் பிள்ளைகளுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். இது பாருங்க,
அங்க உள்ளேயே இருக்க நம்ம ட்ரெயின்குள்ளேயே இருக்கோம்லங்க பேண்ட்ரியில என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு அங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அங்க ஸ்டவ்வு அந்த பக்கம் இதெல்லாம் காமிச்சிருக்கோம். இங்க பாருங்க ஜோயல் இதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபன் பண்ணா ஜோயல் ஹாய் சொல்றான். அப்புறம் இங்க இருக்க ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ஸ்ட்ராங்கான இரும்பால் ஆகியிருக்கு. இன்ஜின் தயாரிக்க அவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இது மகாராஜா எக்ஸ்பிரஸ். இது ரொம்ப காஸ்ட்லி சொன்னாங்க. சோஃபா செட் எல்லாமே இருக்கும்னு. இது என் பையன் எக்ஸ்பிளைன் பண்றான் கேளுங்க. உகண்டாவா? நம்மள ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்போ எல்லாம் அவ்வளோ பண்ணியிருக்குமா? காரா இது ட்ரெயின்? நம்ம தைவானுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா பாருங்க பசங்க எல்லாம் இதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணான் என் பையன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்க இந்த பக்கம் ஒரு கேலரி இருக்கு. அதையும் போய் பார்த்தோம். ஸோ அப்புறம் கீழே வந்துட்டு பீரங்கியோட ஜுவல் போட்டோ எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகலாம், அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். இதில் ஐசிஎஃப் ஃபேமிலியில் வரைஞ்சிருக்காங்க கேர்ள்ஸு. அதுக்கப்புறம் இப்படியே போனால் இன்னும் நிறைய ட்ரெயினுங்க நிறைய இருக்குது. ஒன்னாருக்கு ஒன்னார் டாய் ட்ரெயின் விடுறாங்க. நாங்கள் தான் இன்னைக்கு இல்லைன்னு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இந்த தண்டவாளத்தில் தான் அது போகுமா. பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்தா எங்களுக்கு இது 5 நாள் ஒர்க் இருக்குது. அதோட இது இருக்குன்னு விடலை. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. சரி ஓகே இன்னொரு டைம் பார்த்துக்கலாம்னு வந்துட்டோம். இங்கே பாருங்க இதோட இன்ஜின் பழைய மாடல். இவன் பாருங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்குன்றாரு பசங்க. அப்புறம் இந்த இடம் வந்தானே பிளே கிரவுண்ட், பசங்களுக்கான கற்கா மரம் எல்லாமே இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பக்கம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இருங்க 1 by 1 போலான்னு போனோம். என்னடா ஓடுறீங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறைய ட்ரெயின். இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு சர்க்கா மரம். 3 பக்கமா போகலான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது பாருங்க இதில் ஏறிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இதை ஹஸ்பண்ட் தான் தள்ளி விட்டு இது பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்க அம்மா புள்ள பாசம். பையன் அம்மாவை தள்ளி விடுறாராம். பசகார பிள்ளையா இருக்கு. இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ருபீஸுங்க, சின்ன பசங்களுக்கு 25 ரூபாங்க. நீங்கள் பிலோ 12 இயர்ஸாக இருந்தால் 25 ரூபாங்க. கேமரா அதுக்கெல்லாம் தனி சார்ஜுங்க. அப்படியே உள்ள வந்தா இந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது பாருங்க பெல்லு, அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட், டம்ளர். அப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மினியேச்சர் ட்ரெயின் மாதிரி உள்ள ட்ரெயின் வந்து அவங்க டைமிங் சொல்றாங்க. அந்த டைமிங்குள்ள போனா உள்ளே இது பாருங்க குட்டி ட்ரெயின் வருது ட்ராக்ல. இவ்வளோ அழகா இருக்கு. இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். 2-3 ட்ரெயின் மேலே கீழே அப்படியே அடுக்கடுக்கா போச்சு. ரொம்ப சூப்பரா இருந்தது. சின்ன ட்ரெயின், மினி ட்ரெயின். பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சவுண்ட் வேற கொடுத்துக்கிட்டே வந்துச்சு. இதோட அடுத்த வீடியோ நான் பார்ட் 2ல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.